சமீத்தாவோட அண்ணன் நகையெல்லாம் பாலிஷ் போடுறதுக்குன்னொன்னே புது நகை எதுக்கு பாலிஷ் பண்ணணும், ஒரு நிமிஷம் கொடுங்க நகைன்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாரு. பார்த்தவொன்னே அவர் கண்டுபிடிச்சிடாரு அது டூப்ளிகேட்டுன்ட்டு. நான் வந்து ஜவுளிக்கார பொண்ணு பையன் மட்டும் கிடையாது, நான் நகை கடையிலே வேலை செஞ்சுருக்கேன். ஒரு நகையை தொட்டாலே அது போலியா இல்லை கோல்டான்னு தெரிஞ்சிடும். இதை பார்த்தாலே தெரியுது இது வந்து டூப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே ஷாக் ஆகி போயிடுறாங்க. அது வந்து ஆமாம் தம்பி அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. மன்னிச்சிடுங்கம்மா, இப்போ பெரிய வீட்டில் கட்டி பிடிக்கணுமே, என் பொண்ணு கௌரவம் குறையக்கூடாதுன்னு இதை பண்ணிட்டோம். அப்புறமா பணம் வந்த பிறகு கோல்டில் மாற்றி வச்சிடலான்னு பார்த்தோம் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஜானுக்கிட்ட போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கோப்புறாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், நான் இன்றைக்கும் என்றைக்குமே நான் சொல்கிறேன், பணம் நகை எதுவும் வேணான்னு தான் சொன்னேன். நீங்கள் தான் தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கோவமாக சொன்னாங்க. உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா, அப்படியே ஒரு திருட்டு வேலை செஞ்சுருக்கீங்கன்னு சிவியோட அம்மா ஒரு பக்கம் கோவமாக திட்டுறாங்க. அப்போ அந்த நெக்லஸ்ஸு அதையும் இவங்க தான் திருடி இருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக அதை நாங்கள் எடுக்கல ஜனமா, அதை யாரும் எடுத்துகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு சமயத்தை ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. எனக்கும் இதுக்கும் இந்த சம்மந்தம் கிடையாது, இவங்க இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, என் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சுன்னு சமயத்தை வந்துட்டு அப்படியே அழுது சீன் போட்டுட்ருக்காங்க. அந்த நெக்லஸ் எனக்கு ரொம்ப முக்கியம், அந்த நெக்லஸ் தேடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் போய் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்காதனால ஜானு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏமா ஒரு சாதாரண நெக்லஸ் தானேன்னு சொல்லிட்டு வீரா கேட்க, அது சாதாரண நெக்லஸ் இல்லை, என் மாமியார் எனக்கு கொடுத்தது, 3 தலைமுறையாக அது வந்துட்டுருக்குது, எனக்கு கண்டிப்பாக அது வேணும். யார் இந்த மண்டபத்தில் அந்த நகையை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கவலையப்படாதீங்கம்மா, நாங்கள் அந்த நெக்லஸோடு வரேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு இங்கே வெண்பா வந்துட்டு எப்படியாவது அந்த நகையை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்து நம்ம கல்யாணத்தை வந்து சிபி மாமா கூட பண்ணிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அவங்க அப்பா அவங்க ஆளுங்களை வச்சு சுட்ட அந்த நெக்லஸை வந்துட்டு ஒலிக்க வச்சுருக்காரு கிச்சனுக்குள்ளே. அதை வந்துட்டு 3 வெயிட்டர்ஸ் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு நல்லா பெரிய நகையாக இருக்கே, அதை திருடிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவனுங்க அதை திருடிக்கிட்டு வேலை செஞ்சுருந்தவங்க காசு கூட வாங்காமல் போயிடுறானுங்க. இதனால் அந்த சூப்பர்வைசர் வந்து கோமாய் திட்டிகிட்ருக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீரா போய் கேட்க, இல்லைம்மா எப்போவுமே தான் வேலை இருக்கா என்ன எதுன்னு கேட்பானுங்க, இப்போ செஞ்ச வேலைக்கு கூட பணம் வாங்காமல் போயிட்டே இருக்கிறாங்க, என்ன விஷயமே தெரில, பாதியிலே போயிட்டானுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே எங்கே போகிறாங்கன்னு வெளியே போயிட்டுருக்காங்கன்னொன்னே வீராவும் தமிழும் ஓடி போய் பிடிக்கிறதுக்காக நில்லுங்க உங்கள் பாக்கெட்டில் என்ன வச்சுருக்கீங்க, பாக்கெட்டை காமிங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணணுன்னு சொன்னோடனே அவனுங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. மாறனும் சிபியும் வந்து தடுத்து அவங்கள அடித்து அப்புறம் அந்த நெக்லஸ் கேட்டு வாங்கிடுறானுங்க. உடனே உள்ளே கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஜானுக்கிட்ட. ஜானு உடனே சந்தோஷமாயிடுறாங்க. எங்களோட ஆசை இந்த நெக்லஸ் வந்துட்டு நீங்கள் தமிழுக்கு தான் போட்டு விடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிம்பாலிக்காக சிபியை தமிழ் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல வராங்களா என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.